வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் இன்றைய நாள் பற்றி பார்க்கலாம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 22ஆம் நாள் சனிக்கிழமை 7/12/2024 வளர்பிறை சஷ்டி திதி காலை 9:42 வரை, அவிட்டம் நட்சத்திரம் மாலை 3:52 வரை, சித்த யோகம் 23:58 வரை, பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 9:30 10:30 வரை. ராகு காலம் காலை 9 10:30 வரை, குளிகை காலம் காலை 6 7:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 வரை. இன்று மேல்நோக்கு நாள். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:17க்கு. சந்திராஷ்டமம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரங்களுக்கு. ராசி கடகம். சந்திரன் கும்பத்துக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். ராசி பலனுக்குள் செல்லலாம். மேச ராசி. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் கடகத்தில், சந்திரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வந்திருக்கிறார்கள். இதனால் உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். துணையுடனான உறவு இயல்பை விட ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் அமையும். வருவாய் போதுமானதாக இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமையும். வேலையில் இருப்பவர்கள் தங்கள் பணியிடத்தில் நல்ல பெயர் எடுப்பார்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு விரைவில் வேலை அமையும். தொழில் வியாபாரம் லாபம் தரும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த நாள் மிக நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது. இன்று நீங்கள் விநாயகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். ரிஷபராசி. இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நாட்களில் ஒன்றாக அமையும். உங்கள் கௌரவம் அந்தஸ்து உயரும். அரசு காரியங்களில் லாபம் உண்டாகும். பணியிடத்தில் சிறப்படைவீர்கள். தொழில் வியாபாரம் புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவி உறவு சிறு உரசல்கள் இருந்தாலும் மகிழ்ச்சி மேலோங்கும். வருமானம் உயரும். தேக புது பொலிவுடன் திகழும். புதிய நட்பு கிடைக்கும். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு இயல்பான நல்ல நாளாகவே அமையும். தந்தையின் உறவு மூலமாக நன்மை அடைவீர்கள். தன வரவு உண்டாகும். செய்தொழில் வியாபாரம் வலுவடையும். வருவாயை ஈட்டித்தரும். பணியிடத்தில் உங்கள் சிறப்பான பங்களிப்பால் பாராட்ட பெறுவீர்கள். துணையுடனான உறவு வலுப்பெறும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். வருவாய் பல வழிகளிலும் வந்து சேரும். ஆரோக்கியம் சிறு பிரச்சனைகளை சந்திக்கலாம். குழந்தைகளுடன் பொழுதை இனிமையாக கழிப்பீர்கள். இன்றைய நாள் இனிய நல்ல நாளாக அமையும். இன்று நீங்கள் பெருமாளை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கடகம். உங்கள் ராசிக்கு 8இல் சந்திரன் உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. மறதி, மனக்குழப்பம், செயல் தடுமாற்றம் போன்றவை ஏற்படக்கூடும். பணியிடத்தில் கவனம் வேண்டும். சிறிய தவறுகள் கூட பெரிதாக்கப்படலாம். தொழில் வியாபாரத்தில் அதிக கவனம் தேவைப்படும் நாளாக அமையும். உடல் நிலையை பொறுத்தவரை வயிறு சம்பந்தமான நோய்களை சந்திக்கலாம். வருவாய் இயல்பானதாக இருக்கும். 8ஆம் இடத்து சந்திரன் என்றும் அசுப பலன்களையே தருவார் என்பதால் கவனம் வேண்டும். இன்று நீங்கள் வீர ஆஞ்சநேயரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்கள் ராசிநாதன் சூரியன் 4லும் சந்திரன் 7லும் அமர்ந்திருக்கிறார்கள். இன்று உங்கள் வருவாய் உயரும். ஆனாலும் செலவுகள் கூடும். குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். துணையுடனான உறவு வலுவானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் அமையும். தொழில் வியாபாரம் விவசாயம் வேலை ஆகியவற்றின் மூலமாக வருவாய் அதிகரிக்கும். தேக ஆரோக்கியம் கூடும். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல செய்தியை கேட்பீர்கள். வீட்டில் விசேஷம் நடத்த திட்டமிடுவீர்கள். இன்று நீங்கள் கமலக்கண்ணனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள்.
கன்னி ராசி, உங்கள் ராசிநாதன் 3லும் சந்திரன் 6லும் அமர்ந்திருக்கிறார்கள். இதனால் உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். புதிய வேலை தேடுபவர்களின் முயற்சி வெற்றி பெறும். சேவை தொழில் செய்பவர்கள் வருவாய் உயரும். பண வரவு போதுமானதாக இருக்கும். உறவினர் வருகை உற்சாகம் தரும். நற்பலன்கள் மேலோங்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும். துணையின் உடல்நிலையில் அக்கறை காட்ட வேண்டிய நாள். உங்கள் உறவினர் ஒருவர் உங்களுடைய உதவியை நாடுவார்கள். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். துலாம் ராசி, இன்றைய நாள் உங்கள் ராசிநாதன் 4லும் சந்திரன் 5லும் அமர்ந்திருக்கிறார்கள். பொதுவாக கலவையான பலன்களையே சந்திக்க வைக்கிறீர்கள். தேக ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படும். பணப்பற்றாக்குறை ஏற்படும். செய்தொழில் வியாபாரம் மந்தமான நிலையிலேயே நடைபெறும். செயல் சிரமங்கள் உண்டாகும். தேவை அறிந்து பேசுவது நல்லது. நட்புகளின் ஆதரவை பெறுவீர்கள். பொது வெளியில் கண்ணியமுடன் நடந்து கொள்வது நல்லது. கெட்ட பெயர் ஏற்படலாம். இன்று நீங்கள் காமாட்சி அம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். விருச்சிகம், உங்கள் ராசிநாதன் 9லும் சந்திரன் 4லும் அமர்ந்திருக்கிறார்கள். இன்று உங்கள் நாள் ஏற்ற இறக்கமான நாளாகவே அமையும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் கேள்விகளுக்கு ஆளாகலாம். உங்கள் தாய் தந்தையரின் உடல்நிலை பாதிக்கப்படலாம். வருவாய் உயரும். வியாபாரம் தொழில் லாபம் அதிகரிக்கும். தேக ஆரோக்கியம் மேம்படும். சொன்ன வாக்கை காப்பாற்றி வருவீர்கள். துணையுடனான புரிதல் அதிகரிக்கும். இன்று நீங்கள் வேங்கட பெருமாளை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். தனுசு ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ல் ராசிநாதன் சந்திரன் 3லும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ஆரோக்கியம் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். மனதில் குழப்பங்கள் தோன்றலாம். செயல் சிரமங்களை சந்திக்கலாம். துணையின் செயல்பாடுகள் திருப்தி தரும். வருவாய் சீராக இருக்கும். செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைவாகவே இருக்கும். இன்று நீங்கள் தொழில் வியாபாரம் வேலை இவற்றில் உங்கள் திறமைக்கான அங்கீகாரத்தை பெறுவீர்கள். இன்று நீங்கள் பெருமாளை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மகரம், இன்றைய நாள் உங்களுக்கு 2ல் சந்திரன் உங்கள் ராசிநாதன் சனியுடன் இணைகிறார். இதனால் உங்கள் தேக ஆரோக்கியம் உயரும். உங்கள் துணை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். மனதில் சிறு குழப்பங்கள் வந்து முடியும். வருவாய் இயல்பானதாக இருக்கும். தொழில் வியாபாரம் ஆகியவற்றில் சராசரியான நிலையே இருக்கும். படிக்கும் மாணவர்கள் அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும். இன்று நீங்கள் சிவ பார்வதியை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கும்பராசி, உங்கள் ராசியிலேயே சந்திரன் உங்கள் ராசிநாதனுடன் இணைகிறார். உங்கள் தேக ஆரோக்கியம் மேம்படும். வருவாய் இயல்பானதாகவே இருக்கும். ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் அதிகரிக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். மனதில் தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும். செயல் சிரமங்கள் நீங்கி தெம்படைவீர்கள். உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இன்று நீங்கள் கால பைரவரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மீன ராசி, இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு 12ல் விரயத்தில் சந்திரனும் 3ல் உங்கள் ராசிநாதனும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் இளைய சகோதர உறவுகள் பாதிக்கப்படலாம். வருவாய் இயல்பானதாக இருந்தாலும் செலவுகள் சிரமப்படுத்தும். சாலைகளில் செல்லும் போது கவனம் செலுத்துங்கள். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு எதிர்மறையான செய்திகளை கேட்கலாம். தேகப்பொழிவு ஆரோக்கியம் குறைந்து காணப்படலாம். என்று நீங்கள் வீர ஆஞ்சநேயரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.